வணக்கம் மக்களே, நம்ம இப்போ வந்து திருநள்ளாறு போயிட்டுருக்கோம். இதுதான் திருநள்ளாறு. இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்குறோன்னா, திருநள்ளாறு இருக்கிற குளத்தில் குளிக்க போகணும். ஃபஸ்ட்டு குளத்தில் தான் குளிக்கணும், அதுக்கப்புறம் தான் சாமி தரிசனம் பண்ணணும். அப்போ தான் ரொம்ப நல்லதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ குளத்துக்கு போகலாம். பாருங்கள், குளத்து பக்கம் வந்தாச்சு. எவ்வளோ கூட்டம் இருக்காங்க பாருங்கள். சனிக்கிழமைனால சரியான கூட்டம். உண்மையே நான் இந்த கூட்டத்தை எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ கூட்டமாக இருக்காங்க. குளத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே கருப்பு துணி, எள், சீக்கா எல்லாம் விற்குவாங்க. அதை வாங்கிக்குவாங்க. வெளியில் வாங்கினா ₹20, இங்கே வந்து ₹50. வாங்கி முடிச்சுட்டு அப்படியே நம்ம தலை முழுங்கிட்டு ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு அடுத்து பிள்ளையாருக்கு தேங்காவும் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையும் வாங்கிக்கலாம். இந்த அகத்திக்கீரையை வாங்கினா அங்கேயே பசுமாடு இருக்கும், அந்த பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து பிள்ளையாரை வந்து வணங்க போகிறோம். பாருங்கள், பிள்ளையாரை வணங்கத்துக்கு இவ்வளோ கூட்டமாக இருக்குது. அப்படியே பிள்ளையாரை வணங்கி முடிச்சுட்டு நம்ம அப்படியே நம்ம வந்து பார்க்க சனீஸ்வரர் தேவாலயத்துக்கு போயிடலாம். சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். உங்கள் ராசிக்கு ஏற்ற மாதிரி அங்கே எள்ளு சோறு, என்னோடய ராசிக்கு எள்ளு சாதம் வாங்கி நான் கொடுத்தேன். அர்ச்சனைக்கு பூ, தாமரைப்பூ இதெல்லாம் அர்ச்சனை இது வாங்கியாச்சு. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போயிடலாம். இதுதான் கோயிலுக்குள்ளே போகிற வழி. போகிற வழியில் பார்த்தா அங்கே ஒரு பெரிய யானையை போட்டு குளிப்பாட்டிகிட்டு இருந்தாங்க. அப்படியே பார்த்தாச்சு. அடுத்து ஈஸ்வரனை ஃபஸ்ட்டு கும்பிடணும். ஈஸ்வரனை கும்பிட்டுட்டு அதோட ஒய்ஃபை கும்பிடணும். இதுதான் சனீஸ்வரர். இதுதான் கோயிலோட வெளிப்பகுதி. நன்றி.